இன்னைக்கு பார்க்க போற மேட்ச் வந்துட்டு SRH vs RR preview. அடேங்கப்பா. இதான் வந்து எல் கிளாசிக்கோக்கு முன்னாடி நடக்க போற மேட்ச் ஆன் சண்டே, செகண்ட் மேட்ச் ஆஃப் த டாடா IPL 2025. ஸோ நம்ம நேரா வந்து பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். RRோட பிளேயிங் லெவன்ல ஃபர்ஸ்ட் எப்படி ஓபன் பண்ண போறது நம்மளோட சின்ன பையன், சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பையன். ஸோ SSV ஜெய்சால் அவர் தான் ஓப்பனிங். இங்கிலாந்துல வேற விராட் கோலி அதிக சிக்ஸ் ஒரே சிரிச்சாப்ல, அவர் தான் நம்மளோட ஓப்பனர். பிளஸ் அவரோட இப்போ சஞ்சு சாம்சன். பட் இப்போ ஒரு என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் வந்து லீட் பண்ண மாட்டார், 3 மேட்ச் வந்து கேப்டன் பண்ண மாட்டார். ஆனா இதான் வந்து ஸ்டாண்டர்ட் பிளேயிங் லெவல் சஞ்சு சாம்சன் கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்பாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பேலன்ஸ் நான் சொல்லிடுறேன். நம்பர் 3ல வந்து நிதிஷ் ராணா, நம்பர் 4ல ரியான் பராக், நம்பர் 5ல துருவ் ஜுரேல், நம்பர் 6ல வந்து ஹெட்மயர், நம்பர் 7ல அசரங்கா, நம்பர் 8ல தீக்ஷனா, நம்பர் 9ல ஆர்ச்சர், நம்பர் 10ல சந்தீப் சர்மா, நம்பர் 11ல துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 12ல வந்து கொஞ்சம் பேட்டிங்காண்டி இம்பாக்ட் பிளேயரா சுபம் டுபேவை கொண்டு வரலாம். எப்படி இருக்கு டீம்? பவுலிங் இம்பாக்ட் பிளேயரா யாரை வச்சிருக்காங்க? பவுலிங்கா தான். பவுலிங் இம்பாக்ட்ல ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு மாற்றம் இருக்காதுன்னு தோணுது. பவுலிங் இதே பவுலிங்கோட தான் போவாங்க. பரவாயில்ல, யாருக்குமே ஃபிட்னஸ் இதுவும் இல்ல, எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல் சீசன் ஆடுவாங்க. மேபி. ஆனா ஆர்ச்சர் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளோல இல்ல. இப்போ பவுலிங்ல பார்த்தா ஆர்ச்சரும் துஷார் தேஷ்பாண்டே ஸ்டார்டிங்ல இனிஷியலா வருவாங்கன்னு வச்சுக்கீங்களா. சந்தீப் சர்மா டெத்துல செம்மையா பண்றாரு. ஸோ டெத்துல வந்து சந்தீப் சர்மா கவர் பண்ணிப்பாரு. அப்புறம் ஸ்பின்னுக்கு வந்து 2 சூப்பரான ஸ்பின் அட்டாக் இருக்கு, அசரங்கா, தீக்ஷனா. இது யாருமே பெருசா பேசல, ஆனா செம்ம ஸ்பின் அட்டாக் 2 பேருமே. தேவைப்பட்டா ரியான் பராக்கும் கொஞ்சம் கை சுத்தி போட முடியும், ஆனா அது அவ்வளவு தூரம் போக மாட்டாங்கன்னு தோணுது. அதுல தேவைப்பட்டா அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அளவுக்கு பேலன்ஸ்டா நல்லா தான் இருக்கு. பவுலிங்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தெரியுது. சந்தீப் சர்மா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் மாதிரியே பக்காவா பண்ணிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும் தோணுது டீம். கொஞ்சம் டெத் பவுலிங் தான் பெஸ்ட்ன்றப்போ உனக்கு ஆர்ச்சர் மட்டும் தான் மேல போடுறப்ப கொஞ்சம் யூஸ் ஆவாங்க. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல ஆர்ச்சரும் டெத்துல வருவாரு. இப்போ டெத்துல மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து தேஷ்பாண்டே இது பண்ணுவாங்க. தேஷ்பாண்டே தெரிஞ்சு ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போட்டுருவாரு. 3 ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பவர் பிளேல. மேபி ஆர்ச்சர் 2 ஓவர் போட்டுட்டு 2 ஓவர் பின்னாடி வச்சுக்கலாம். சந்தீப் சர்மா அது 3 ஓவர் கிட்டத்தட்ட டெத்துல இருக்கும். மிடில் 11, 12 அப்படி ஏதாச்சும் ஒரு ஓவர் ஒரு மேட்ச் தோனி கூட கடைசியா நிக்கும்போது நல்லா நெயில் பண்றாரு, கண்டெய்ன் பண்ணுவாரு. சூப்பரா நெயில் பண்றதுனால அவருக்கு நல்ல ஆப்பர்சூனிட்டி இருக்கு. பேட்டிங் எப்படியோ ஃபயர் பவர் இருக்கு. இப்போ டீம் இந்தியால இருக்க ஓபனர்ஸ் யார் பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். அது ஏன் அது டீம் இந்தியா T20 ஓபனர்ஸ் இருக்காங்க. இல்ல இவங்கல்ல அபிஷேக் சர்மா மட்டும் ஜெய்சால் பதில் இருப்பாரு. ஆனா கிட்டத்தட்ட இதேதான். அபிஷேக் சர்மா ஜெய்சாலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. இப்போ சஞ்சு கிட்ட பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னா, கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டார். ஃபுல் சீசன் ஆடுவாருன்னா கண்டிப்பா தெரியாது. ஒரு 4 மேட்ச் சூப்பரா ஆடுவாரு. விக்கெட் கீப்பிங் தான் ஆல்ரெடி பண்ட் தான் மேக்ஸிமம். பண்ட், கேஎல் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிதிஷ் ராணா 1 டவுன்ல வராரு. ஒரு 2 சீசனா போன சீசன் இன்ஜுரி ஆடல. அதுக்கு முன்னாடி சீசன் கொஞ்சம் அவ்வளோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பாட்டா இருக்கு. 1 டவுன் கிடைச்சிருக்கு. 1 டவுன் தான் அவருக்கு பெஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ நல்லா ஆடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ரியான் பராக் எப்பயும் போல இந்த வருஷமும் கன்சிஸ்டன்டா இருப்பாருன்னு தோணுது. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒரு எப்பயும் போல போன வருஷம் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. பாப்போம். அதான் சொல்றேன், போன வருஷம் மாதிரி திருப்பி அதே ஒரு இது வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப அவ்வளவா கேம் இல்ல, மத்த விஷயம் தான் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் குறைச்சிட்டு இப்போ கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ரியான் பராக் வந்து ராஜஸ்தான் வந்து ரொம்ப வருஷமா பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்பதான் அவர் பலன் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ரியான் பராக் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வருஷமும் நல்லா பண்ணா, இந்த வருஷம் நல்லா பண்ணான்னு பார்க்கலாம். எங்கேயும் பெருசா பாக்குற மாதிரி தெரியல. ஹெட்மயரோட கதை என்னன்னு தெரியல. ஹெட்மயர் என்ன ஃபார்ம்ல இருக்காரு? ஹெட்மயர் வந்து நிறைய அமௌண்ட் வேற கொடுத்து ரீடைன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஹெட்மயர் அந்த அளவுக்கு வர்த்து கிடையாது. அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் ஹைப்ல தான் இருக்கு ஹெட்மயர் நேம். ஆனா எந்த மேட்ச்லயும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இல்ல பெருசா ஹெட்மயர். ஆனா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நம்ம ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நிறைய மேட்ச் ஓரளவுக்கு நல்ல குரூஷியலான டைம்ல அடிச்சிருக்காரு. ஸோ ராஜஸ்தான் டீம்ல ஹெட்மயர் ஒரு நல்ல ஃபிட்டா தான் இருக்காரு, பிரச்சனை இல்லை அதுல. ஸோ ஹெட்மயரும் நல்லா பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் ஓரளவுக்கு ஓகே தான்.
அசலங்கா இருக்காரு, தேவைப்பட்ட 2-3 சிக்ஸ் அடிக்குது. சுபம் டிப் வந்து இம்பாக்ட் பிளேயரா நடுவில் பேட்டிங்ல இறக்கி விடலாம், அவருக்கும் பேட்டிங் டேலண்ட் இருக்கு. ஸோ அவரும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ச்சரும் கடைசி நேரத்துல வந்து 2 சிக்ஸ் சுத்தலாம். ஸோ பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. டீம் அவ்வளவு குறை சொல்ற அளவுக்கு இல்ல. நம்ம ப்ரிவியூல ஓவரா குறை சொன்னோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி தோணுது இப்ப பார்த்தா. இப்போ பார்த்தா கரெக்டா இருக்கு. பட் ஆனா அந்த பிளேயர்ஸோட ஃபார்ம் தான் டிசைட் பண்ணும். இருக்கு. வந்து கேப்டன்சி ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி சஞ்சு இருக்கும்போது எனக்கு அப்பனா ரியான் பராக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா பேக் பண்ணி ஃபியூச்சர் கேப்டனா ரியான் பராக் வரதுக்கான சான்சஸும் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ ராஜஸ்தான் மொத்தமா பார்த்தா ஓவராலா பார்த்தா ஒரு நல்ல டீம் தான், அவ்வளவு குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓகே, பேலன்ஸான டீம் நல்லா இருக்கு. அடுத்து உங்க ஒப்பீனியன் என்ன இருக்கும்? என்ன கேட்டனா கொஞ்சம் நிறைய பிளாஸ் தான். எல்லாரும் நம்ம ஃபார்ம் பொறுத்து தான் சொல்ல முடியுமே சரி, எந்த பேட்டரும் ஓகே நிப்பாங்கன்ற மாதிரி இல்ல. அவங்க ஃபார்ம் இந்த சீசன்ல இருந்தா ஓகே, பெட்டர் தான், ஆல்மோஸ்ட் டீசென்டா இருக்கும். பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆர்ச்சர், சந்தீப்லாம் டெட் பவுலிங்லாம் பயங்கரமா போடுவாங்க. பவுலிங் டீசென்ட், பேட்டிங் கொஞ்சம் பழைய மாதிரி இல்ல. பழைய மாதிரி ஓரளவுக்கு ஃபிட்டா வந்துட்டாருன்னா, அதான் பழைய மாதிரி ஃபிட்டா வந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். நிறைய அடி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல வந்து எல்லாரும் யாருமே கொஞ்சம் நம்ப முடியாது. சீசன் ஆரம்பிச்சா ஃபார்ம் பொறுத்துதான் டீமோட போ எப்படி இருக்க போகுதுன்னே தெரியும். ஆர்ஆர் நிலைமை இருக்கு. நெக்ஸ்ட் டீம் போவோமா? நம்ம நெக்ஸ்ட் டீம் வந்து எஸ்ஆர்எச் போயிடலாம். அதுக்கப்புறம் அப்படிங்களா பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஹெட் சரியான போட்டு பொழந்துருவாங்க. 2 பேருமே எடுத்துட்டு போயிருவாங்க. ஒன் டவுன்ல கிஷான் இந்த சீசன் ஒரு 8 ரன் அடிப்பாங்களா சேர்ந்து சொல்றாங்க. மேபி வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். கிஷான் நம்பர் 3, நம்பர் 4ல வந்து அபினவ் மனோகர், நம்பர் 5ல நிதிஷ் ரெட்டி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 6ல கிளாசன் வந்து என்னன்னு தெரியல, பார்க்கணும். அந்த பேருக்காண்டி பயம் இருக்கே தவிர பெர்ஃபார்மன்ஸ்ல அவ்வளவு பயமுத்த மாட்டாரு. பேரை பார்த்தா பயமா இருக்கு. மத்தபடி நம்பர் 7ல பேட் கமின்ஸ், இவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, வேற லெவல் இவரு, எதுவுமே சொல்ல முடியாது நம்ம. அப்புறம் நம்பர் 8ல ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட், ஒரு 10 to 18 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 9ல ராகுல் சகர், நல்ல ஸ்பின் பவுலர். என்ன அவருக்கு விக்கெட் தான் விழவே மாட்டேங்குது, சூப்பரா போறாரு. எங்க கிட்ட 2019 and 2020 இருந்தாரு. ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. ஆனா அது அவ்வளவு தெரியல. அது ரொம்ப முக்கியமா இருந்தார் 1920 ஜெயிக்கிறதுக்கும். ஆனா அது அவ்வளவு பெருசா தெரிய மாட்டேங்குது. ராகுல் சகர் சூப்பரான பவுலரு, அவ்வளவு வெளியே தெரியல. ஜாம்பா விட்டு இப்ப சேப்பாக்கத்துல எஸ்ஆர்எச் மேட்ச் இருக்கா இருந்தா திருப்பிடுவார் விட்டு. அடுத்து ஷமி இருக்காரு. ஷமி கொஞ்சம் இப்போ கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் வந்தனால இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ நல்லா கம்பேக் பண்ணி சூப்பரா பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயர்ல தான் எனக்கு ஐடியாவே இல்ல. இம்பாக்ட் பிளேயர் யாரா இருக்கலாம் சொல்லு ஜீவா? இம்பாக்ட் பிளேயர் மேபி பேட்டிங்ல ஒருத்தர் இருக்காரு, 2 பேரு. அதான் இம்பாக்ட்ல அதர்வா டைடே, சச்சின் பேபி 2 பேர் இருக்காங்க. எனக்கு பவுலிங்ல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பட் பேசரா வேணா ஜெய்தேவ் உனத்கட் இருக்காரு, அவரு நல்ல ஆப்ஷன். ஜெய்தேவ் உனத்கட் ஆமா மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஜெய்தேவ் உனத்கட் அவரை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவர் இருக்காரு, இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம்டா. பேட்டிங் கெபாசிட்டி இருக்கு. ஆமா, ஜெய்தேவ் உனத்கட் கண்டிப்பா நல்ல சாய்ஸ். அதான் ஃபியூ மேட்சஸ் ஆட முடியாது, ஷமிக்கு ஃபிட்னஸ் இல்லைன்னா உனாட்கட் நல்ல ரிப்ளேஸ்மெண்டா இருப்பான் பவுலிங்ல. அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷமி வந்து இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃபியே ஒரு ஸ்ட்ரெச்சா ஃபுல்லா விளையாண்டுட்டு வந்தார் 50 ஓவர்ஸ் ஃபார்மேட். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி ப்ரோன்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஷமிக்கு. ஓகே, ஓரளவு கம்பேக் தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதுதான் பேலன்ஸ். இன்ஜுரி ஆக மாட்டார்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். சரி, சின்ன அவன் ஒப்பீனியன் சொல்லு உங்க டீமை பத்தி. உங்க டீம் வேற, முதல் மேட்ச் உங்க டீமுக்கு. எங்க டீமுக்கு முதல் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு டீசன்ட் பவுலிங், டீசன்ட் பேட்டிங் எடுத்துட்டு போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் டீமை போய் கொடுத்து வச்சிருக்காங்க ஆப்போசிட்ல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்ஆர் நிலைமை கஷ்டம்தான். விக்கெட்ஸ் போனாலுமே கண்டிப்பா சப்போஸ் ஒண்ணுமே அடிக்காம 2 பேர்ல இல்ல 2 பேருமே காலி ஆயிட்டா கூட பின்னாடி வர எஸ்ஆர்எச் பேட்டர்ஸும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அபினவ் மனோகர் எனக்கு வந்து அடிக்க மாட்டான். கிஷன் எனக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிஷான் மேல வந்து பெரிய இது இருக்கும்னு தோணுது. அவங்க 3 பேரை அவுட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்கும்னு தோணுது. அவ்வளவு நல்ல ஸ்கோர் மத்த பேட்டர்ஸால கொண்டு வர முடியாதுன்னு தோணுது. ஸோ அபிஷேக், ஹெட், இஷான் இவங்க 3 பேர் வந்து ரொம்ப கீழ் தோணுது. 3 பேர் நல்லா ஆட்டாங்கன்னா
ஸ்கோர் எங்கேயோ போயிடும். போன வருஷம் மாதிரி 250 260 270 உட்காந்து நம்ம டூ சிக்ஸர்ஸ் தான் ஹண்ட்ரட் பார்த்துட்டு இருக்கணும். 250 தாண்டிடும், ஈஸியா தாண்டிடும். இல்லடா ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் ஃபுல் மேட்ச் ஹைதராபாத்ல தானே விளையாடுறாங்க. அவங்க பவர் அதான் பிளேல நான் ஆடினா இப்போ போனா பவர் பிளேலயே கொண்டு வந்துருவாங்கடா 100 ரன்னுக்கு மேல. அதுக்கப்புறம் தட்டி கூட கண்டிப்பா. மத்தவங்க அதான் எடுத்துட்டு அவங்கள போயிடுவாங்க. பவர் பிளேல ஆட விட மாட்டாங்க எனக்கு தோணும். ஏன்னா அசரங்கான்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. சோ அவரையும் அவங்க கொண்டு வரலாம். அசரங்கா வச்சு எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அசரங்கா இருக்கு, இல்லைன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் அவங்க கிட்ட சதீப் சர்மா இருக்காருல்ல. ஓகே ஜீவா, அசரங்கா சந்தீப் வந்து சந்தீப் நீங்க ஸ்டார்டிங்லேயே கொண்டு வருவேன்னு சொல்றீங்க. அப்போ அசரங்கா கொண்டு வந்தா இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்ல தான் மேட்ச் நடக்குது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா செட் பண்ணிட்டா அசரங்கா ஸ்டார்டிங்ல கூட்டு வந்தா அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்குமா என்ன ஒரு நல்ல பாட்டா விக்கெட்ல? கஷ்டம்தான். இருந்தாலும் டிராவிஸ் செட்டுக்கு ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50% ஒரு சான்ஸ் வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி ட்ரை பண்ணலாம். ஓகே, டிராவிஸ் ஹெட்டோ யாரோ ஒருத்தர் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ரன் ஃபெஸ்டா இருக்கும். செகண்ட் மேட்சே ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற மழை வரும், மேட்ச் நடக்குது ரொம்ப டவுட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் தான் நம்ம உட்காந்து ஐபிஎல்ல அங்கிருந்து தான் ஆரம்பிக்க போறோம்னு தோணுது. ஸோ ஓகே, ஒரு சூப்பரான மேட்ச். ஆனா நான் வந்து ஒன் சைடா எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்கன்றத வந்து என்னால சொல்ல முடியல. அந்த எஸ்ஆர்எச்ல எனக்கு ஒன் சைடா எஸ்ஆர்எச் தோணுது. எனக்கு அதான் தோணுது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பேட்டிங் பவுலிங் ஒரு மாதிரி என்னோட ஈக்குவலான டீம். ஒப்பீனியன் எஸ்ஆர்எச் ஓகே, நீ சொல்ற பாயிண்ட்டும் இருக்கு. ஆனாலும் இப்ப எஸ்ஆர்எச்ல வந்து அபிஷேக்கும் ஹெட்டோ கிஷானும் இயர்லியா அவுட் ஆயிட்டாங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணாம ஆர்ஆர் ஜெயிச்சிடுவாங்கன்னு தோணுது. அது நடந்தா இப்போ அபிஷேக் ஹெட் வந்து 6 ஓவர்ஸ் வரைக்கும் அவுட் ஆகாம போயிட்டாங்கனாலே அவள்தான் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கைவிட்டு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்ஆர் கம்பேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அபிஷேக் ஹெட் கிஷான் விக்கெட் எவ்வளவு சீக்கிரமா போதோ அவ்வளவு நல்லது ராஜஸ்தானுக்கு. அப்படி அவங்க 3 பேரோட விக்கெட் சீக்கிரமா போச்சுன்னா ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இல்லைன்னா எஸ்ஆர்எச் வந்து ஈஸியா வின் பண்ணுவாங்க. நீ சொல்றது வந்து 3 விக்கெட் போகணுன்ற அது கஷ்டம் தான். 3 விக்கெட் கரெக்ட் தான். இல்ல மேக்சிமம் ஒருத்தர் 2 பேர் எடுத்தா கூட இன்னும் வேற யாராச்சும் இருப்பாங்க. அவங்களே ஒன் சைடா இன்னொருத்தர் நிக்க வச்சு கொண்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த 3 விக்கெட் விழாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க பேட்டிங்கே அப்படிதான், டக்குன்னு 10 for 3 ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ் தான், வந்தவனும் சுத்த தான் போறாங்க. அதனால 3 விக்கெட் அவங்களுக்கு டக்குன்னு விழுறது வந்து சாதாரண விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சாது அப்படிதான் 50-50 அடிச்சா போட்டு பொழந்துடலாம், அவுட் ஆனா அவுட் ஆயிடலாம். அதான் சரி. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க 2 பேரும்? அவனு எஸ்ஆர்எச் தான் சொன்னா ஆக்சுவலா. நீ மட்டும்தான் 50 சான்ஸ்ல போற. 50-50 சான்ஸ்ல போல. இப்போ வந்து அதான் நம்ம இப்போ எப்படிதான் எஸ்ஆர்எச் கம்மியா ஸ்கோர் பண்ணாலும் பேட் கமின்ஸோட கேப்டன்சி வந்து சூப்பரா இருக்கும். ஒரு ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ எனக்கு வந்து 2 பேர் எஸ்ஆர்எச் சொல்றீங்க. நான் ஆர்ஆரோட ஆர்ஆர் ஜெயிப்பான்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி, ஓகே, டன். சூப்பர். எப்படி போல்டான ப்ரெடிக்ஷனா? ஆர்ஆர் ஜெயிப்பான்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். கஷ்டம் தான். சரி பரவாயில்ல சொல்றேன். நீ சொல்ற மாதிரி 3 விக்கெட் போயிட்டு கிளாஸனும் ஃபார்ம்ல இல்லாம நிதிஷும் அவுட் ஆனாதான் சான்சஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு. சரி சின்ன உன்னோட இது அப்படி போனா கூட நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. நாளைக்கு மேட்ச் மழை வந்து கெடுத்துரும் தான் சொல்றாங்க. 80% மேல நாளைக்கு மேட்ச்ல வந்து மழை இருக்குன்னு சொல்றாங்க கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல. சோ எஸ்ஆர்எச் மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்க போகுது. மேபி நான் நடக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல. கேகேஆர் ஆர்சி மேட்ச் கண்டிப்பா நடக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். ரொம்ப சூப்பரான ரைவல்ரி அது. ஸோ நடக்கலன்னா எஸ்ஆர்எச் ஆர்ஆர் மேட்ச்ல இருந்து நம்ம ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்றேன். ஓகே.